கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன பாத்துட்டு இருக்கேன்? ஓ, அங்க என்ன தாலி செயின் எடுத்துட்டு வா. ஒரு வளம் கோக்க ஆரம்பிப்போம். ஓ, இதை எடுத்துட்டு வரேன். அடி பொண்டாட்டி, கொஞ்ச நேரம் இருடின்ற. அம்மா வந்து கூப்பிட்டதும் அம்மா பின்னாடியே வரும். எப்படியும் என் கூட ரூமுக்கு தானே வரணும். அப்ப இருக்குடி உனக்கு. மாமா, அத்தை கூப்பிடும்போது எப்படி வராம இருக்க முடியும்? ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப வராம நான் மாமா கிட்ட பேசணும் சொல்ல முடியும்? அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் ரூம்ல தானே இருக்க போறோம். அப்ப என்ன வேணாலும் பேசிக்கலாம். பேசணுமா? ஏய், பேச்சுக்கலாம் இடமே இல்லை. நீ ரூமுக்கு வா, மாமா உனக்கு நிறைய சொல்லித்தரேன். அங்க பல விதமான பாடம் படிக்க வேண்டியது இருக்கு. அது மாமா தான் உனக்கு சொல்லி தரணும். ஓடி பொண்டாட்டி, மாமா கைவசம் நிறைய வச்சிருக்கேன், சொல்லித்தரேன். போங்க வா. ஓய், என்னங்கடி, இந்த பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பானுங்க. ஆனா எங்களை விட உங்களுக்கு தாண்டி எல்லாமே தெரியுது. ஆனா தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. பரவாயில்ல, உனக்கு தெரியாத மாதிரி நீ நடிச்சாலும் பரவாயில்ல. மாமா இருக்கலாம், மாமா பாத்துக்கிறேன். போங்க வா. ஓ, வாங்க வாங்க. நீங்க ரூமுக்கு வருவீங்கல்ல, அப்ப போங்க வா வாங்க வான்னு நானும் பாக்குறேங்க. ஏய், என்னடி போங்க வாங்கன்னு விளையாடிட்டு இருக்கேன். போங்க வாங்கலாம் விளையாடக்கூடாது. ரூமுக்குள்ள போய் நம்ம கபடி தான் விளையாடணும். விளையாடலாம். ஏய் பொண்டாட்டி, அங்க பாத்தியா என் சகல என்னமா அண்ணியாரு கரெக்ட் பண்றாருன்னு? பாத்துக்க, எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணியாரும் மயங்கிட்டாங்க பாரு. நீங்க இருக்கியே. அடி பாவி, அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மயங்கினதுரி. இனிமே வரப்போற நாட்கள்ல நீ மட்டும்தான் மயங்கணும், நான் உன்னை மயக்கணும். சரியா? ஏண்டி கேட்க மாட்டேன்? உங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்து தனியா விட்டுட்டு நீ என்னடா உங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு சுத்துறது, ஓடுறது, விளையாடுறது, என்ன எங்கேயாவது கண்டுட்டியாடி? இல்ல, இங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததும் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அதான் உங்களை மறந்துட்டேன். சாரி விக்ரம். சாரி எல்லாம் வேணாண்டி. நீ என்ன எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க வீட்டு சொந்தங்களை பார்த்ததும் எல்லாரையும் மறந்துடுவாங்க. நீ என்ன மறந்ததுன்னா அது செய்யலாம். என்ன அப்பப்போ வந்து ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். என்ன ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப டீசெண்டா இருந்தீங்க, இப்ப என்ன? அது ஸ்கூலு, இது நம்ம வீடு. அதுவும் எனக்கு பொன்னாடி ஆக போறவன். அவகிட்ட இப்படி எல்லாம் இல்லாம இருந்தா அது நல்லா இருக்காதுல்லடி. இப்படிதானே இருக்கணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். அதனால ஏதாவது சிலது பலது கிடைக்குமா? என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்ற? என்னையும் கூட்டிட்டு போ. நான் அப்படியே சொன்னேன்ல, என்னையும் கூட்டிட்டு போனோன்னு. விளையாடாதம்மா, இப்பெல்லாம் நீ வரக்கூடாது. நம்ம கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இப்பெல்லாம் வேண்டாம். என் குழந்தை தனியா வந்தா அது நல்லா இருக்காது. சொன்னா கேளு. விக்ரம், நான் விளையாடலாம், சீரியஸா தான் கேட்கிறேன். எனக்கு உங்க கூட வரணும், அத்தையே பார்க்கணும். நானும் உங்க வீட்டுல ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணணும். என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போங்க விக்ரம். கீது, சொன்னா கேளுடி. வேண்டாம். அது மட்டும் இல்ல, இப்ப நான் போய் எப்படி பெர்மிஷன் கேட்பேன்? மச்சான் என்ன நினைச்சானா தப்பாயிடும்ல. என்ன கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னாடியே நம்ம தங்கச்சி கூட்டி ஊர் சுத்துறேன்னு நினைப்பானேன்ட்டு அது தப்பாயிடும்டி. வேண்டாம், சொன்னா கேளுடி. அதெல்லாம் முடியாது, என்னையும் கூட்டிட்டு போங்க. இங்க வந்து அடம்பிடிக்காத, முதல்ல ஃபங்க்ஷனை பாரு, அப்புறமா நம்ம விஷயத்தை பத்தி பேசுவோம். கண்டிப்பா பேசணும், என்ன கூட்டிட்டு போகணும் சொல்லிட்டேன். சரிடி, பார்க்கலாம். முதல்ல அங்க பாரு. சரி. என்ன பண்ற அந்த கமலம்? போய் இவ்வளவு நேரம் ஆகுது. அடி மருமகளே. அத்தை. அடி என்னடி மருமகளே, அந்த தாலி சரடியும் உருவையும் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இப்படி நேரம்? சரி, எடுத்துட்டு வந்துறியா? இப்படி கொடு. நேரம் ஆகுதுல, நேரம் தாத்தி பண்ணா நல்லா இருக்குமா? பிள்ளைங்க வாழ்க்கையாச்சே, கொடு. அத்தை, அது வந்து என்ன கமலம், என்னாச்சு? அம்மா கிட்ட எடுத்து கொடுமா, நேரம் ஆகுதுல. எங்க அது வந்துங்க. என்ன நீ? ஏண்டி கமலம், எல்லாரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம், எதுவும் பதில் பேசாம இருக்க? என்ன? அத்தை, தாலி சரடும் அந்த உருவும் காணும். அத்தை, என்னடி என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்ற? ஆமா, தாலி சரடும் உருவும் கையில தான் கொடுத்தேன், நீ தானே வச்சிருந்த. என்ன கமலம், எங்க வச்ச ஞாபகம் இல்லையா? என்ன நீ வேற எங்கேயாவது தவறுதலா வச்சிட்டீங்களா? வச்சுட்டு மறந்துட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ. ஐயோ அத்தை, தவறுதலா நான் எங்கேயும் வைக்கலம்மா.
நான் பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தேனே. பிள்ளைங்க வாழ்க்கையாச்சு நல்லபடியா நடக்கணும்னு காலம்பரமே நான் பூஜை ரூம்ல வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமை பூட்டிட்டு நம்ம ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு நான் வந்து இப்போ கூட பார்த்தேன். வந்து பார்த்துட்டு இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போய் எடுத்துட்டு வரலாமேன்னு போறேன். இப்போ அங்கே இல்லாத. அம்மா பதறாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பூஜை ரூம்ல தான் வச்சீங்களா? ஆமாப்பா அர்ஜுன், நான் பூஜை ரூம்ல தான் வச்சேனே. அங்கே தவிர நான் வேற எங்கேயும் வைக்கலப்பா. இத்தனை நாளா என்னோட கபோர்ட்ல தான் இருந்தது. கபோர்ட்ல லாக்கர் உள்ள பத்திரமா வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் எடுத்து பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் பார்த்தேன் இருந்ததுப்பா. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணுமேனு போய் எடுக்கலாம்னு போறேன். அங்கே இல்லை அத்தை. நான் பூஜை ரூம்ல தான் அத்தை வச்சேன். சரி சரி கமலம், பதட்டப்படாத. இப்போ நம்ம அதை தேடுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம வீட்டு பொருள் நம்ம வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில் போயிருக்காது. இங்கே உள்ளதான் எங்கேயோ இருக்கு. சரி இரு, நான் வேறு எதனா பண்ண பார்க்குறேன். தேவகி, என்னடா அம்மா இப்படி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். உன் பொண்ணுக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எல்லா உருவ ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நான் வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எல்லா உருவும் நான் வச்சிருக்கேன். அண்ணி தான் நீ தாலி சாடு வாங்க வேணாம், நாங்கள் வாங்கிட்டோம். நீங்கள் எதுவுமே வாங்க வேணாம் நீங்களும் சொன்னீங்க. ஆனால் எங்கள் மனசு கேட்காதுல்ல. அதனால என் பொண்ணுக்கு போடுறதுக்கு எல்லா உருவும் நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இன்னும் நல்ல நேரம் எவ்வளவு நேரம் இருக்கு? வேணா கடைக்கு போய் தாலி சட்டை வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நேரம்லாம் இல்லை. இன்னும் 10-15 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ளார நீ வெளியில போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. பியூட்டி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னடா பேராண்டி, என்னன்னு சொல்லு, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பாட்டி ஒன்றும் இல்லை அக்காக்காக நாங்கள் இதற்கு எதுவும் செஞ்சது இல்லைல்ல, அதனால நானே இவ்வளோ செய்து அக்காவுக்கு ஒரு செயின் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது வெயிட்டோட பெருசாலாம் இல்லை, 3 சாரம் இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட தாலி சொல்ல மாதிரி தான் இருக்கும். அதை வேணா இப்போதைக்கு போடலாமா? என்னடி இப்படி கேட்டுட்டேன்? அக்கா சமயத்துல இப்ப நீ கொடுக்க போற 3 சாரம் தாலி சொல்றதாண்டி உன் அக்கா கழுத்துல ஏற போகுது. நீ முதல்ல சீக்கிரம் அதை கொண்டு வா. அடியே ராசாத்தி, இங்க ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு நினைச்சேன். ஏ ராசாத்தி, நீ கொண்டு வாடி, அதை கொண்டு வா. ஏமா உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? நீ ஏமா? ஆமா மாப்பிள்ள, நீங்களே இப்போ உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு கொஞ்சம் இதுவா இருக்காதான் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்கு? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? சண்டை சத்திரங்கிறது ஒரு குடும்பத்துல இருக்கிறது தானே. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டுற முடியுமா? என் சகலைக்கு நான் தானே செய்யணும். இது வரைக்கும் என் சகலைக்கு நாங்கள் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா அவரு எங்க கல்யாணத்தையே நடத்தி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு எங்களால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் இது கூட கொடுக்கலன்னா எப்படி? 3 சவரங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அவருக்கு நாங்கள் எவ்வளவு செஞ்சாலும் ஈடாகாது. ஆனா இப்போதைக்கு எங்களால முடிஞ்சது இதுதான். சகல கோச்சுக்கல, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? நீ இப்படிதான் பண்ற? சரி சரி, இப்படியே சென்டிமெண்டா பேசிட்டே இருந்தோம்னா முகத்து நேரம் முடிஞ்சு போயிடும். பாட்டி இந்தாங்க, நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். முதல்ல இதை அந்நியார் காலத்துல எங்க அண்ணனை போட சொல்லுங்க. என்னங்க பாட்டி? அடே பேராண்டி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ அதுக்கும் மேல இருக்க. நீ கொண்டு வாடா. அடியே ராசத்தி, நீ வா. 2 பேரும் தம்பதி சமையலா எடுத்து வந்து கொடுங்க. உங்க வாழ்க்கையும் இவங்க வாழ்க்கையும் இது போல எப்பவும் சிறந்து விளங்கணும். வாங்க. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே, உயிருக்குள் உனை தினமும். கொஞ்சம் சிரிச்சு கிடக்கும் திமிரா, 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். மறந்து மறந்து அடிச்சம் கொழுந்து மனமணக்குதடி மாப்பிள்ள தோடோட பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? வாழ்க்கையில் நான் ரொம்ப அனுபவசாலியடா, அதிர்ஷ்டசாலியடா. மணி கண்ணடிச்சு வெண்ணிலவ பொங்கில விழவென்ற பொல்லாத மாப்பிள்ளடா. உன்னோட சோப்புள்ளடா. மருமகளே மருமகளே, எங்கள் வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. ஜோடி நல்ல
நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு பாடி அப்பா இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. எங்கடா ஏதாவது தடங்கள் வந்துடுமோ நினைச்சேன். இல்ல, எந்த தடங்களும் வர விடல. நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா என்னமோ ஆயிடுமோன்னு நினைச்சேன். இப்பதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, உனக்கு எதுவும் சங்கடமா இல்லைல்ல? சங்கடமாவா? எனக்கு எதுக்கு மாமா சங்கடமா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கேன் மாமா. இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. கொண்டாடி இந்த மாதிரி சமயத்துல தாலி சடு காணுமே, அதுதான். ஐயோ மாமா, நீங்க வேற. நானும் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஆனா இந்த அஜயும் பூஜாவும் இப்படி ஒரு செயலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு திருப்தியா இருக்கு மாமா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான்னு கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் பயந்துடும். ஆனா நடந்துரும் அப்படின்னு அவங்க காமிச்சிட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்கு எந்த கவலையும் இல்லை, சங்கடமும் இல்லை. அது போதும் கொண்டாடி. நீ சந்தோஷமா இருக்காலும் எனக்கு அது போதும். சரி போகட்டும். அதுக்கப்புறமா உனக்கு வேற தாலி சடு வாங்கி தரேன். ஏறியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. உங்க கையால இது போட்டிருக்கேன். இதுவே எப்பவும் இருக்கட்டும். என்ன வெயிட் கம்மியா இருக்குன்னு வேற வாங்கி தரேன்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் தங்கச்சி எனக்காக செஞ்சிருக்கா. அதுவும் இல்லாம நீங்க உங்க கையால போட்டு விட்டுருக்கீங்க. இதுலலாம் எனக்கு எந்த குறையும் தெரியல. அமைதியா இருங்க. லவ் யூ கொண்டாடி. லவ் யூ மாமா. சரி, அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு மாமா போங்க. சரி, எதுக்கு மச மசம் நின்றுக்கிட்டு? பேராண்டி, அடிய பேத்தி, நீங்க என்ன பண்ணுங்க, எழுந்துருங்க. எழுந்துருச்சு அப்படி போய் உட்காருங்க. கமலம், போய் இவங்க 2 பேருக்கு பால் பழமா எடுத்து வந்து கொடு. போ, எடுத்து வராத. இங்க கொஞ்ச நேரத்துல ஏதாவது நடந்துருமோன்னு பயம் வந்துச்சு. பரவாயில்ல, நல்லபடியா தாலி பிரிச்சு கோக்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அங்க பிரியாக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. இங்க நிலாக்கா தாலி பிரிச்சு கோக்க ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு நானும் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். இப்பதான் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆனா இந்த தாலி சரடு எங்க போயிருக்கோம்? பியூட்டி டார்லிங், நீங்க ஆக வேண்டிய மற்ற வேலைகளை பாருங்க. தாலி சரடு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு வந்துடும். நீங்க ஆக வேண்டிய மற்ற வேலையை பாருங்க. சகல மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துடலாம்ல? ஓகேவா? போதும்டா, ஏற்கனவே நிறைய வச்சு செஞ்சுட்டீங்க. இதுக்கு மேலேயும் வேண்டாம், விட்டுங்க. சரி சரி, பேசலாம் போதும். கமலம், நீ போய் பால் பழமா எடுத்துரும். இந்த 2 பேருக்கு பால் பழமா கொடுத்துட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அடியே பேத்தி, நீ அந்த பால் பழத்தை குடிச்சிட்ட என் கூட வா, சரியா? இந்த பேராண்டி, நீ ரூமுக்கு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேத்தி வருவா, சரியா? சரிங்க பாட்டி. டேய் அர்ஜுன், இவ்வளோ நாள் இதுக்காக தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ என்னமோ தெரியலையே, ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, உள்ளுக்குள்ள பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது. ஒரே நர்வஸா இருக்கேன். டேய், பதட்டத்துல எதுவும் கோட்டை விட்ட மாட்டியே? சி, அது எப்படி கோட்டை விடுவேன்? அதெல்லாம் கோட்டை விட மாட்டேன். ஆனாலும் கொஞ்சம் பதட்டமாகவும் நர்வஸாகவும் இருக்கேன். டேய் அர்ஜுன், பதறாத. என்ன இப்போ நடக்க போகுது? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, கூலா இரு. கூல். இவ எப்போ வருவான்னு தெரியலையே. ஆமா, இவ வந்தது என்ன பண்ணணும்? அவ வந்ததும் பால் கொடுப்பான். பாலை வாங்கி ஓரமா வச்சுட்டு அவ காலில் விழுவான். நான் விழாதேன்னு சொல்லணும். அதுன்னு ஐயோ டேய், எத்தனை சினிமா பார்த்து இப்படி கேட்டு போயிருக்கேனா? கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அர்ஜுன், சிரிச்சே மெயின்டைன் பண்ணு. என்ன, முகத்தை இப்படி சிரிச்சபடியே வச்சுக்க. அப்பதான் உள்ளுக்குள்ள இருக்க பதட்டம் வெளியில தெரியாது, சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் ஆக வேண்டியது அது பாட்டுல தன்னால நடக்கும், சரியா? அதுக்காக நீ பயப்படக்கூடாது, பதறக்கூடாது, சரியா? ஐயோ டே அர்ஜுன், இப்படி தனியா புலம்ப விட்டுட்டாங்களே. சிரிப்பை மட்டும் மாத்திராத, சரியா? இப்படி சிரிச்சுட்டே இரு. நீ பதட்டப்படுறதுன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு நாளும் ஒன்றும் இல்லாம போயிடும்டா. பதறாத, சரியா? சரி, அவ வரத்துக்குள்ளார நம்மளே சில விஷயங்களை ட்ரைனிங் எடுத்துப்போம். வேற என்ன பண்ண? அவ வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற பதட்டமும் ஒரு பயமும் அவகிட்ட காமிக்க கூடாதுல்ல. ஏன்னா நமக்கே இந்த அளவுக்கு பயமாவும் பதட்டமாவும் இருக்குன்னா அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட அதிகமா இருக்கும். இன்னைக்கு நாளுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தது இன்னைக்கு நாளும் முடிச்சு விட்டுருவாங்க. டே அர்ஜுன், கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறம் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்குது. மனசுல வச்சுக்க, சரியா? நம்ம உள்ள போவோம். ஹாய் சகல. ஹாய் அர்ஜுன். ஹாய் மாமா. உங்களுக்கு இங்க வேணாம், நீங்களும் கீழே இருந்தீங்க. இல்ல சகல, ரூமை டெக்கரேட் பண்ணுமா, எல்லாம் கரெக்டா பண்ணிருக்குமான்னு ஒரு டெஸ்டிங்க போடலாமேன்னு வந்தோம். வந்த இடத்துல ஓஹோ, நம்ம புலம்புனது ஏதாவது கேட்டுட்டானுங்களா? நம்ம பையன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிட்டோம். அதான் சகல, நீ புலம்புனத மொத்தமா நாங்க 3 பேரும் கேட்டுட்டோம். போவீங்க. டேய், நீங்க ஏன் இப்ப இங்க வந்தீங்க?
அது ரூம் டெக்கரேட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் என்னடா டெஸ்டிங் அது இதுன்னு இங்க டெஸ்ட் பண்ண என்னடா இருக்கு? பூவால வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. போங்கடா, நீங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன்டா, கிளம்புங்கடா. இல்ல அர்ஜுன், பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வற்புறுத்துனாங்களா இங்க எல்லாரும் இங்க ஏதாவது நைட் ஸ்டே பண்ணணும்னு. அதான் நாங்களாம் நைட் இங்க ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு. எப்படி இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணும்? ஏண்டா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? மாமா பாவம் மாமா, இன்னைக்கோ ஒரு நாள் தானே மாமா நம்ம கூட வந்து ஸ்டே பண்றாங்க. அதோட மாமா நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் மாமா. உங்க கூட சேர்ந்து நைட்டு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய். டேய் வேணாண்டா, ரொம்ப சோதிக்காதீங்கடா. நாங்க என்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க வந்து ஸ்டே பண்றோம், அன்னைக்கு நாள் கூட நீ காம்படி கொடுக்கலாம். எப்படி வாசகல அந்நியாரை பாத்துக்க, ஏன் பொண்டாட்டி இருக்கா, கீர்த்து இருக்கா, அப்புறம் பாரதி இருக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்நியாரை பாத்துப்பாங்க. நீ வாசகல நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். என் பொண்டாட்டி கூட கீர்த்து பாரதி பூஜான்னு இவங்களா இருப்பாங்க, நான் உங்க கூட இருக்கணும். அப்படிதானடா? ஆமா சகல, அதேதான். எப்படி கப்புனு பூச்சிக்கிட்ட பத்தியா நீ கற்பூரம் சகல சோதிக்கிறோன்னு. சரி, நான் உங்க கூடவும் என் பொண்டாட்டி அவங்க கூடவும் இருக்கிறதுக்கு இந்த ரூம் எதுக்குடா இப்படி பூவால டெக்கரேட் பண்ணீங்க? அரே ஆமால சகல. சரி ஒன்று பண்ணலாம், நம்ம 4 பேரும் இந்த ரூம் எடுத்துப்போம், அவங்க 4 பேரையும் பக்கத்து ரூம் கொடுத்துருவோம். நம்ம ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சரக்கு போட்டுக்கிட்டு இந்த பூவில் உருண்டுட்டு. எப்படி சகல, ஏன் ஐடியா நல்லா இருக்குல்ல? என்ன சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? எப்படி எப்படி இந்த பூவில் நம்ம 4 பேர் ஊர்லணும் அதனே? என்ன சகல ரொம்ப சங்கடமா கேட்கற மாதிரி இருக்கு. நான் வேணா இன்னொரு ஐடியா கொடுத்துருமா? அது என்ன ஐடியா? அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரா கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பூவில் உருள்வோம். நீயும் நானும் கட்டி பிடிச்சி உருள்றதுக்கு தான் இந்த டெக்கரேஷன்லாம். மோகனு டேய், என் கோவத்தை கலராதீங்களா, ஒழுங்கா வெளியில போயிடுங்க. இல்ல அது கோவப்படாதீங்க, அப்படியெல்லாம் நாங்க இங்க இருக்க மாட்டோம். சும்மா லைட்டா உங்களுக்கு பிபி ஏற்றி விடலாமேனு பார்த்தோம், ஆனா லைட்டா இல்ல, நீங்க ஹெவியாவே ஏறிட்டீங்க மச்சான். இதுக்கு மேலேயும் அர்ஜுன நம்ம டென்ஷன் ஆக்கணுமா என்ன? அவரே ஏற்கனவே பதட்டத்துல இருக்காரு. யோசாகல நீ உள்ள வந்து புலம்புனல, ஒரே பதட்டமா இருக்கு, ஒரே நர்வஸா இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலன்னு. அந்த பதட்டத்தை போக்கதான் நாங்க இப்படி ஒரு பிட்டா போட்டோம். கவலைப்படாத, நாங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டோம். இவ்வளவு தூரம் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கோம், இங்க நாங்க இருந்தா நல்லாவா இருக்கும்? அந்நியாரும் நீயும் தானே இருக்கணும். கொஞ்ச நேரத்துல எனக்கு பிபி ஏத்தி விட்டுட்டீங்களா? மாமா இவங்க எல்லாரும் இங்கதான் ஸ்டே பண்றாங்க, சும்மா நாங்க மேடிக்கு போலாமே வந்தோம். வந்த இடத்துல உங்களை சும்மா ஹோட்டலாமேனு தான் ரூம்குள்ளார பூந்தோம். ஆனா நீங்க இந்த அளவுக்கு பயப்படுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மாமா. ஆமா சகல, நீ தைரியசாலின்னு நினைச்சோம், இந்த விஷயத்த இப்படி பயப்படுற? முன்ன பின்ன உன்ன மாதிரி பழக்கம் இருந்தா பயம் இருக்காது, நமக்கு முன்ன பின்ன தான் பழக்கம் இல்லையே, இதான ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. யோ சைக்கிள் கேப்ல என்ன வர பத்தியா? அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அதுக்காக நடக்க வேண்டிய இடத்துல பயப்பட முடியுமா? அதான் நானா பயப்படல. சரி நீ எல்லாம் பயப்படாத, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் நான் சொல்றேன். பூந்து விளையாடு, ஓகே? நாங்க வரோம், இதுக்கு மேலே நாங்க இங்க இருந்தா நல்லா இருக்காது. நீ பூந்து விளையாடு மாப்பே, நாங்க போய் அந்நியார் உள்ள அனுப்பி விடுறோம். முதல்ல கிளம்புங்கடா, நீங்க இங்க இருக்கிறதும் எனக்கு இன்னும் பீதியை கலப்புது. நீங்க கிளம்புங்க, அவ வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க மச்சான். நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், இல்லன்னு வச்சுக்கோ அர்ஜுன் நம்மளை கழுத்தை பிடிச்சு தள்ளாலும் தள்ளிடுவாரு. வாங்க ஓடிடலாம். ஆமா கண்டிப்பா மாமா டென்ஷன் ஆகி தள்ளாலும் தள்ளுவாரு. நான் போறப்பா, சீக்கிரம் கிளம்புங்கடா. கிளம்பிட்டோம் சகல. ஆப்ல சகல, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். மாமா ஆல் தி பெஸ்ட் மாமா. கிளம்புங்கடா. இதோ போயிட்டேன் மாமா. ஏற்கனவே நான் பீதியில இருக்கேன், இதுல இவனுங்க வேற போனவனு வந்துட போறானுங்க. இப்ப வந்ததும் கதவு இழுத்து போட்டிடணும். இவன் எப்போ வருவானு தெரியலையே. ஆமா அது சரி, நான் எப்படி இந்த வானரங்கிற மாட்டணும், அவ அந்த வானரங்கிற மாதிரி இருந்தா? ஐயோ கடவுளே, ஃபங்க்ஷனுக்கு இவங்க கூப்பிட்டு தான் தப்பு, கூப்பிடாம இருந்திருக்கணும். மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிடலாம், இனிமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிடக்கூடாது. டே அர்ஜுன், டைம் ஆகுது, ராத்திரி நேரம் சீக்கிரம் முடிஞ்சிருமோ? ராத்திரி முடிஞ்சாங்க அதான் பகலும் இருக்கலாம். நம்ம யார் கேள்வி கேட்க போறோம்? கதவையே திறக்கக்கூடாது, இவளை வெளியில விட்டா தானே, விட்டவே கூடாது. ராத்திரி நேரம் பட்டுன்னு முடிஞ்சிடும் போல இருக்கு. இவன் ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளார டைம் முடிஞ்சிடும் போல இருக்கு. அதுக்காகலாம் என்னாலலாம் விட முடியாது, பகலையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஹீரோ சார் வேற ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோயின் இங்கே இருந்தா அப்புறம் எப்படி மத்த சமாதானம்? வாங்க வாங்க, நாங்க கூட்டிட்டு வந்து மணமகள் தோழியா உங்களை ரூம்குள்ளார தள்ளி விட்டுட்டு வரோம். வாங்க. கீத்து ஏற்கனவே நிறைய வச்சு செஞ்சுட்டீங்க, இப்ப வேணாமே, நீங்க விட்டுருங்க. ரூமுக்கு தானே நானே போய்ப்பேன், நானே போயிடுறேன். நீங்க 2 பேரும் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க, போங்க, நான் போய்க்கிறேன். ஐயோ சபி அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா?
இந்த மாதிரி சமயத்துல நீங்க தலை குனிஞ்சு வைக்கப்பட்டு பால் சொந்த கையில எடுத்துக்கிட்டு மெல்லமா அடி மேல அடி எடுத்து வச்சு நடக்கணும். நாங்க உங்களுடைய பெண் தோழிகளா உங்க பக்கத்துல வந்து உங்களை கிண்டல் பண்றதோ உங்களை சினிங்க விட்டு சிரிக்க வைக்கிறதோ இந்த மாதிரி சில பல விளையாட்டுகளை பண்ணி அப்படியே கொண்டு போய் ரூம்குள்ளார பிடிச்சி தள்ளணும். நீங்க அப்படியே போய் ஈர சார் மேல விழணும். இதெல்லாம் சீனுமா? இந்த சீனா நடக்கணும்ல. இப்படிதான் எந்த சீனும் நடத்த வேணும். நீங்க என்னை விட்டா போதும், நானே ரூமுக்கு போயிடுவேன். ப்ளீஸ் அமைதியா என்னை விட்டுருங்களேன். மாமா வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன விடுங்க, நான் அமைதியா போயிடுறேன். விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. என் நாத்தனா சொல்றதா கரெக்ட். கீர்த்து சொல்ற மாதிரி நாங்க உன்னை கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ளார பிடிச்சி தள்ளணும்ல. ஏண்டி இதெல்லாம் உனக்கு நடந்ததா? இல்ல நடக்கல, இன்னைக்கு நடக்கல. அதனால தான் உனக்கு நடக்கும். ஐயோ எனக்கு கொடுமைப்படுத்துறாளுங்களே. இங்க பாருங்கடி, ஒழுங்கு மாதிரி ரெண்டு பேரும் போயிடுங்க. அங்க மாமா வேற ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு. நான் மட்டும் லேட்டா போனேன் மாமா டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் போங்க தெய்வங்களா, நானே பார்த்து போய்க்கிறேன். எனக்கு என்ன இந்த ரூம் புதுசா என்ன? நான் எப்பயும் போய் வர்றது தானே, நான் போய்க்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்களேன். அப்படிலாம் கிளம்ப முடியாது. உங்களை கூட்டிட்டு போய் ரூம்குள்ள நாங்க தள்ளியே ஆகணும். எத்தனை படம் பார்த்திருக்கோம், ஒரு வாட்டியாவது நாங்க செஞ்சு பார்க்கணும்ல. அதான் இப்ப நாங்க ரியல்ல பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் உள்ள பிடிச்சி எடுத்து போய் தள்ள போறோம். என்ன கேட்டா அப்படிதானே? அப்படியேதான். இங்க பாருங்க சபி, நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க டிவில நடந்தத இப்ப இங்க ரியாலிட்டியா நடத்தி காட்டணும், நடத்தி ஆகணும். ஒரு தடவை கூட நாங்க இந்த மாதிரி ரியல்ல பார்த்தது இல்லல. வாங்க சபி. சரி, ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்புறமாவது போயிடுவீங்களா? உடனே முன்னாடி நினைச்சோம், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம். நான் இது வரைக்கும் முன்ன பின்ன ஃபர்ஸ்ட் நைட் பார்த்தது இல்லையா? டிவிலயும் வேற பாத்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் பிளாக் ஆயிடுது, அதுக்கப்புறம் அதை காட்டவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அடுத்த நாள் காலைக்கும் அந்த நைட்டுக்கும் ஏற்பட்ட கேப்ல என்ன நடந்ததுன்னு சரியா டிவில காட்ட மாட்டாங்க. அதனால ரியல்ல பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால நாங்களும் ரூமுக்குள்ள வந்துருவோம். என்ன சபி என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு, அப்படிலாம் பார்க்காதீங்க. ஓகே ஓகே வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் நைட் பார்க்க நாங்க ஆர்வமா இருக்கோம். போலாமா? பாட்டி என்னங்க எதுக்கு கத்துனீங்க? அடியே பேத்தி, நீ என்ன இன்னும் இங்க இருக்க? என் பையன் ரூமுக்கு போய் 6 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுடி. நீ இன்னும் இங்க இருக்க? நீ இன்னும் ரூமுக்கு போகலையா? அடியே போக வேண்டியதாடி, என் பேரை டென்ஷன் ஆக போறான்டி. ஐயோ பாட்டி, நான் எங்க இருந்து போகிறது? இங்க இந்த ரெண்டு வானரமும் சேர்ந்து என்ன படாத பட படுத்திட்டு இருக்கீங்க பாட்டி. நீ இருக்கீங்களா? என்னடி என் பேத்தி டென்ஷன் ஆக்கி வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி என்னடி என் பேத்தி பண்ணீங்க? என்னடி ஆச்சு உங்களுக்கு? பாட்டி டாலிங் நீங்களே சொல்லுங்க. நான் இது வரைக்கும் முன்ன பின்ன ஃபர்ஸ்ட் நைட் பார்த்ததே இல்லையா? அதான் ஒரு தடவையாவது ரியல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி டாலிங். டிவிலையும் ஃபர்ஸ்ட் நைட் சரியாவே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ அர்ஜுனுக்கும் நம்ம சப்பிக்கும் இங்க ஃபர்ஸ்ட் நைட் இருக்க போதுல, அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதான் நாங்களும் ரூம்குள்ள வரோன்னு சப்பி கிட்ட சொன்னோம். நீங்க சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? என்னது ஃபர்ஸ்ட் நைட் பார்க்க உள்ள போறியா? ஆடிய சிரிக்கி. ஆமா பாட்டி, எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதான் எப்படின்னு பார்த்து வச்சுட்டாங்க. நாளைக்கு எனக்கு நடக்கும்போது ஈஸியா இருக்கும். நான் எதை நினைச்சோம் நோவஸ் ஆக வேணால. ஆடிய சிரிக்கி ஒண்ணு. அடி இவதான் இப்படி பேசி தெரியாம உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுலடி, உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இவளை ஏதாவது பேசி அப்படி தள்ளி போக வேண்டியதானே? இல்ல பாட்டி, என் நாத்தனார் ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாளா, அவ வேற ரியல்ல பார்த்ததே இல்லன்னு சொல்றாளா. அதான் நானே அவளுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. நானும் அக்கா கூட ரூமுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரூமுக்கு போலானே முடிவு பண்ணிட்டீங்களா? அடி உங்கள நீ உன் நாத்தனார் சேர்ந்து என் பேத்தியை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரும் இப்ப ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. அடி பாட்டி டார்லிங், விளக்க மாதிரிங்க தான் எங்க வச்சேன்னு தெரியலையே. நான் கிளம்பிட்டேன். அடி உனக்கு என்னடி தனியா சொல்லணுமா? உள்ள தச்சேன்னு பாக்குறேன். ஒண்ணு வா என் கூட கிளம்பு, உன்னை கையோட கூட்டிட்டு போறேன். வாடி சிரிக்கி. பாரு என்ன விளக்க மாதிரிலாம் தேட வச்சிடாத, சொல்லிட்டேன். உள்ள தச்சு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். நீ பேத்தி இந்த சிரிக்கி கூட்டிட்டு நான் உள்ள போறேன். நீ சீக்கிரம் மேல போ. என் பேரண்டி என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியல. நீ போடி. அடியே சிரிக்கி வா என் கூட. சரிங்க பாட்டி. அதான் பாட்டி கூப்பிடுறாங்கல்ல, போடி. ஆனா எங்க அக்காக்கு ரொம்ப கோவம்ல. மாமா வெயிட் பண்றாங்களே, அக்காக்கு எவ்வளவு கோவம் வருது. சும்மா சொல்லிட்டேன். சரி நான் போறேன். ஆல் தி பெஸ்ட்க்கா. போடி. சரி சரி நாங்க கிளம்பிட்டோம். பாட்டி வாங்க போலாம். இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு ரூமுக்கு போறதுக்குள்ளார நான் ஒரு வழி ஆயிடும் போல இருக்கு. நானே இங்க படாத பாடுபட்டு இருக்கேன். மாமா மேல என்ன பண்றது தெரியலையே. கண்டிப்பா டென்ஷன்ல தான் இருப்பாரு. சரி டென்ஷன்ல இருந்தா என்ன, நம்ம தான் போறோம்ல, கூல் ஆக்கிடுவோம். ஃபங்க்ஷன் நடக்காது நின்னுடனு பார்த்தா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துருச்சு. இது மட்டும் மேடம்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன தொலைச்சு கட்டிடுவாங்க. சரி ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தா என்ன, அடுத்தது நடக்க விடாம பார்க்கணும்ல. அதுக்காக நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எப்படியாவது இந்த பாலை மட்டும் இவங்களை குளிக்க வச்சுட்டோம். அப்புறம் என்ன, இன்னைக்கு ராத்திரி எதுவும் நடக்காது, நடக்க போறதும் கிடையாது. மீனா எப்படியாவது இவங்களை இந்த பாலை குளிக்க வச்சிரு.
இந்த பாலை மட்டும் அவங்க குடிச்சிட்டா போதும். இங்க இருந்து போனவங்க நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. கடவுளே, எப்படியாவது இவங்களை குடிக்க வச்சிடணும். ஏய் மீனா, நீங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல மேடம், உங்களை தான் பார்க்க வந்தேன். உண்மையா? என்ன எதுக்கு பார்க்கணும்? சரி, நீ எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு பேசு. நான் இப்போ ரூமுக்கு போகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அப்புறம் பேசுறேன். என்ன, நான் போறேன். ஐயோ மேடம், ஒரு நிமிஷம். என்ன மேடம் ரொம்ப அவசரப்படுறீங்க? ஓ புரியுது மேடம். மேடம், நீங்க எந்த விஷயத்துக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க நல்லா தெம்பா இருக்கணும்ல, அதனால மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னதே. இதோ இந்த பால் உங்களுக்கு கொடுக்கதா மேடம். இந்த பால்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது இதுன்னு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். நீங்க இதை குடிங்களேன். இதை குடிச்சிங்கன்னா நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே புரியும். என்னங்க மேடம்? மீனா, நாங்க தான் இன்னும் எதுவும் தெரியாம இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ் மீனா. இல்ல, எனக்கு இந்த பால் வேண்டாம். இதை எடுத்துட்டு போறேன்ல, இதுவே நானும் மாமாவும் சேர்ந்து குடிச்சுக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த பால் வேண்டாம். நீ கலக்கணும்னு சொன்னல, நீயே குடிச்சுக்க. ஐயோ மேடம், என்ன மேடம், உங்களுக்காக தான் மேடம் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டு வந்தேன். உங்க உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கணும்ல, டயர்டுங்கிறது தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் மேடம் பாதாம், பிஸ்தா, அப்படி இப்படின்னு சில நட்ஸ் எல்லாம் அரைச்சி ஊற்றி கலக்கி கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா வேணான்னு சொல்றீங்க. இது குடிச்சிட்டு போங்க, அப்பதான் சாருக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் மேடம். இந்தாங்க மேடம், இதை கொஞ்சம் குடிங்க. நீங்க ரொம்ப கூட குடிக்கணும்னு இல்ல, கொஞ்சம் குடித்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் மேடம். இந்தாங்க மேடம், எனக்காக, நான் உங்களுக்காக ஆசாசியா போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுக்காகவாது கொஞ்சோண்டு குடிங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மீனா, இல்லை மீனா, இப்போ நான் இதை குடிச்சிட்டு போனேன்னா அப்புறம் மாமா மிச்சம் வைக்கிற பாலை என்னால் குடிக்க முடியாதுல்ல, அதனால தான் முதல்ல நான் பாலையே நிறைய குடிக்க மாட்டேன். அதுக்காக தான் சொல்கிறேன் மீனா. இல்லை, எனக்கு வேண்டாம், இதுவே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். மேடம், நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி விடுங்க மேடம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சேன், ஆனா நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. ஐயோ மீனா, வருத்தப்படாத. சரி, நான் கொஞ்சமா குடிச்சு தரேன், சரியா? என்னால ஃபுல்லாலாம் குடிக்க முடியாது, உன் திருப்திக்காக கொஞ்சமா தான், சரியா? ஐயோ மேடம், அது போதும், அது போதும் மேடம். இல்லைங்க, நீங்க கொஞ்சம் குடிச்சா கூட அது போதும் மேடம். நான் நினைச்சது நடந்துடும். இல்லைங்க மேடம். கொடு மீனா. மேடம், எப்படியாவது இதை குடிச்சிடுங்க. நீங்க கொஞ்சம் குடிச்சா கூட போதும். பவர்ஃபுல்லான மாத்திரை தான் போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் குடிச்சாலே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. அப்புறம் மேடம் என்ன ரொம்பவே பாராட்டுவாங்க. ஃபங்க்ஷன் நடந்தா என்ன, நடக்க வேண்டியது நடக்காம இருக்கல, அதான மேடமுக்கு வேணும். குடிங்க மேடம், குடிங்க. என்ன மேடம் இன்னும் கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சூடு ஆயிட போகுது, சூட்டோட குடிச்சாதான் அது டேஸ்டா இருக்கும். குடிங்க மேடம். சரி மீனா, குடிக்கிறேன். என்ன நடக்குதுங்க? ஐயோ, இங்க இங்க வந்தோம். ஐயோ, இவங்க பால் குடிக்கிற நேரத்துல இவன் வந்துட்டானே. இவன் எப்படியாவது போயிடணும், இவங்க எப்படியாவது இந்த பாலை குடிச்சிடணும். அட, நாங்க கொழுந்தனாரே, நாங்க விக்ரம். அண்ணியாரு, நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க சகல உங்க மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அங்க போயிருப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல கொழுந்தனாரே, அங்கதான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள மீனா எனக்காக ஸ்பெஷலா பால் எடுத்துட்டு வந்திருந்தா. அதான் குடிங்கன்னு சொல்லி ஒரே தொல்லை. சரி, அவளுக்காக கொஞ்சமாவது குடிப்போமேன்னா வாங்கி வச்சிட்டு இருக்கேன். இப்பதான் குடிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓ, ஸ்பெஷல் பாலும்? அப்படிப்பட்ட ஸ்பெஷல் பாலும் நாங்களும் டேஸ்ட் பண்ணணுமே. இல்ல சார், சார் உங்களுக்கு தனியா போட்டு கொண்டு வரேன். இது மேடம் குடிக்கட்டுமே. அட என்னம்மா, மேடம் குடிக்கிறதுக்கு தான் ரொம்ப நிறைய பால் அவங்க வச்சிருக்காங்கல்ல, அந்த பால்ல அவங்களும் சாரும் மாத்தி மாத்தி குடிச்சிருப்பாங்க. நீ போட்ட ஸ்பெஷல் பால் எங்களுக்கு குடிக்கிற போல இருக்கு, நாங்க குடிச்சுக்கோம். அண்ணியாரு, அந்த பால் எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரூமுக்கு போங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க அண்ணியாரு. சரி சரி, உங்களுக்கு இந்த பால் வேணும் அதானே? சரி இந்தாங்க மீனா, நீ போட்ட ஸ்பெஷல் பால் இவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஸ்மெல்லு அவளை கூட்டி இங்கே இப்போ வந்து நிற்க வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பால் அவங்க குடிக்கட்டும், நான் இன்னொரு நாள் நீ போட்டு தர பாலை குடிக்கிறேன். என்ன, இப்போ நான் மேலே போகிறேன், அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மேடம், இல்லை இல்லை, நான் சாருங்களுக்கு வேற பால் கூட போட்டு தரேன் மேடம். நீங்கள் இதை குடிங்க மேடம். அட என்னம்மா பாப்பா, நாங்க இவ்வளவு ஆசையா பால் வேணும்னு கேட்கிறோம், நீ என்னமோ அவங்களுக்கு தான் குடிப்பேன்னு இவ்வளவு அடம் பிடிக்கிற. அவங்க தான் ரொம்ப நிறைய பால் வச்சிருக்காங்களே. இந்த கிளாஸ் பாலை நானும் என் மச்சானும் பாதி பாதி ஷேர் பண்ணி குடிச்சுக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். சரியா? நீ யாரு பால் அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. சரிங்க குழந்தைனாரே, நான் கொடுத்துட்டு போறேன், நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்க அண்ணி, நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்க.
மற்றதை நாங்கள் பார்த்துக்கோம். நீங்கள் போங்க. அங்கே சகல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போங்க. என்ன மீனா? சரி மீனா, நான் கிளம்புறேன். மேடம் மேடம், இல்ல மேடம், இது கொஞ்சோண்டு. ஏய், எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன அங்கே அண்ணியாரே, நீங்கள் கிளம்புங்கன்னு. சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய், என்ன பாப்பா, பாலை மேடம் கூட தான் கொடுப்ப போல இருக்கேன். அது எங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களோ? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். என்னங்க பாடனே, என்னங்க வாங்கிக்கோங்க சார். அட பரவாயில்லையே, கேட்டவனே கொடுத்துறேன். அப்போ ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல இருக்கேன். என்ன மச்சான், ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கேன். ஆமா மச்சான், ரொம்ப நல்ல பொண்ணு தான். நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு பால் தராதுன்னு நினைச்சிட்டோம். பாத்தீங்களா, கேட்டவனே கொடுத்துட்டு சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த பாலை அவளையே குடிக்க சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நல்ல பொண்ணாச்சே. பாப்பா, இந்த பாலை நீயே குடிச்சிரு. ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஹாப்பி ரம்ஜான் மை டியர் ஃபேமிலி. ஹாய் மை டியர் ஃபேமிலி. இன்னைக்கு ரம்ஜான் நல்லபடியா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்க டியர்ஸ். ஆமா டியர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் எல்லாருமே இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா கொண்டாடுங்க. கொண்டாடி முடிச்சிட்டு அப்புறமா நம்ம வீடியோவை பாருங்க. ஓகே கைஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் பர்கத் நிஷா டியர். ஹாய் நிஷா டியர். நீங்க பிரியமானவள ஸ்டோரியில சொல்லியிருந்தீங்க. சாரி டியர், நான் இன்னைக்கு பிரியமானவளை குடிக்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ரம்ஜான்ல, அதனால இன்னைக்கு இந்த வீடியோலயே உங்களோட பேரை சொல்லி ஹாய் சொல்லலாம்னு சொல்லிட்டேன். கோச்சிக்காதீங்க. ஹாய் பர்கத் நிஷா டியர். ஹாய் மஞ்சு டியர். ஹாய் மஞ்சுமா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சுமதி நாரா சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு 100 rupees சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு நான் அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். சாரி, நான் சொல்லணும்னு நினைச்சு மிஸ் ஆயிடுது. அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியர். இன்னொரு சப்ஸ்கிரைபர் முந்தானேத்து இம்ராமி, அவங்க 40 rupees சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சாரி டியர், நேற்று தான் நான் உங்களுடைய இந்த கமெண்ட்டை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியர். தேங்க்ஸ் தான். இது உங்களோட கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான். ஓகே டியர், ஒன்ஸ் அகைன் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான் செலிப்ரேட் பண்ற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் எங்க காய அன்பு ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள் டியர். ஹாப்பி ரம்ஜான் டியர். எங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே பக்கத்துல இல்லப்பா. இருந்திருந்தீங்கன்னா பிரியாணி மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நினைச்சிட்டே சாப்பிடுங்க. ஓகே டியர், பாய். பாய் டியர்.